அவர் அந்த கர்நாடக விவகாரத்தில் காவிரி விவகாரத்தில் மற்ற கட்சிகளை போல அவர் ரொம்ப கடும் ஒரு போரை வந்து அவர் செய்யலை. ஏன் அப்படின்னா அவர் ஒரு இணக்கமான போக்கை அண்டை மாநிலங்களுடன் செய்யவும் விரும்புகிறார். அதுவே நான் என்ன ஸ்ட்ராங்காக நம்புறேன்னா தன்னை தேசிய அரசியலில் முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர், அவர் பூர்வீகம் ஆந்திரா, பட் கர்நாடகா செட்டில், அவரை தமிழ்நாட்டிற்கான சிறப்பு டெல்லி பிரதிநிதியாக நியமித்தது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். நான் வந்து சார் சொன்ன கருத்து தான், நான் அவர் முழுமையாக உடன்படுறேன். நான் வெறும் தமிழர் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி மேனா, ஒரு ஸ்டேட் மேனா என்ன வந்து என்ன செய்யாதீங்க, சுருக்காதீங்க. நான் வந்து ஒரு தேசிய என்ன எமர்ஜ் ஆகிறேங்கிறத நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகத்தான் அவர் வந்து அதெல்லாம் செய்யறாருன்னு தான் நான் நம்புறேன். நீங்க வந்து இந்த தென்மண்டல மாநாட்டில் கூட அவர் வந்து எங்கேயும் வந்து அந்த மேகதாதுங்கிற அணை, அந்த அவர் சொல்றாரு யாரு, டி.கே. சிவகுமார் அதை குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த 18 பக்கம் அவருடைய உரை ஃபுல்லா நான் படித்தேன். அரசு தரப்புல எழுத்துலையும் கொடுத்துருந்தாங்க. எங்கேயும் மேகதாதுங்கிற வார்த்தை கூட இடம் பெறல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஸ்மூத்தா சுமூகமான ஒரு அரசியலை கொண்டு போவோம். இப்போ நீங்க வந்து எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். ஆனால் அது தமிழ்நாடு வெர்சஸ் கேரளா, தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா வரும். ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு மாபெரும் தலைவராக மட்டுமே ஒரு தேசிய அளவிலான ஒரு லீடராக பரிணமிப்பதற்கு அது உதவும் அப்படிங்கிறது. அப்புறம் சார் சொன்ன கருத்தையும் நான் மதிக்கிறேன். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டார், கரெக்ட் தான், ஐ அக்ரி வித் தட் ஆதாரம். ஆனால் என்னன்னா நான் எங்கேயோ வந்து ஒன்று சொல்ல திருப்பி சொல்றேன், அது ஜூனியர் விகடனில் இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க, அது ஒரு பெரு கத்திரியாவை எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தியில் தாவேகா முரண்பட்டிருக்கும் என்று சொன்னால், இது ஆதாரப்பூர்வமற்ற செய்தி என்று சொல்லும் என்றால், தாவேகா தரப்பிலிருந்து ஒரு மறுப்பறிக்கை கூட இந்த நிமிடம் வரைக்கும் வரல அப்படிங்கறதை நான் சுட்டி காட்டுறேன். அந்த 5 கோடி ரூபாய் செலவுக்கு. ரைட். திரு மாதவ நாராயணன் குறிப்பிட்டார். எஸ், ஒரு சின்ன விஷயம் விரும்புறேன், கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இன்னைக்கு கரப்பான் பூச்சி கட்சி என்ற சிஜேபியும் வெளிப்பாடுகளும் அது மாதிரி ஒரு சில எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க அணுகிறார்களோ, திரு விஜயோட சர்க்கார் அல்லது பைரவா மூல சினிமா ஸ்கிரிப்டை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல அவருடைய பர்சனாலிட்டி அந்த கரப்பான்பூச்சி கட்சியோட பாலிசிஸோட நான் ஒரு மாதிரி ஒற்றுமை இருக்குன்னு தான் பாக்குறேன். அதுவும் அவருக்கு சாதகமா இருக்கலாம். அதை ஒரு மாதிரி சும்மா முன்வைக்க விரும்புறேன். என்ன சொல்ல சிஜேபி தாவேக்கான ஒரு புது ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது இது வந்து இந்திய அரசியல் இப்போ அந்த கட்டத்தை தாண்டி இருக்கு. இது வெறும் கூட்டணின்னு பார்க்க வேண்டாம், அது பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது கொள்கைகள் என்ன, அது சார்ந்த அணுகுமுறைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதையும், ஏன்னா இது 150 கோடி மக்கள் உள்ள தேசம். இப்ப இதுல வந்து மத்திய வர்க்கத்தை கவரணும்னா, அது நாடு முழுக்க கவரணும்னா, இது வெறும்னா ஒரு கட்சியை வச்சு முடியாது. அது ஒரு விதமான கொள்கைகளும் சித்தாந்தங்களும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்கீம்ஸ் அல்லது பாலிசி, எப்படி வேணா சொல்லுங்க, இது எல்லாத்தையும் ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, இதை சார்ந்த அதை வந்து ஒற்றுமை இருக்காங்கிறதும் பார்க்கணும். அப்பதான் வந்து மக்களுடைய ஓட்டை கவர முடியும். லாஸ்ட் ஒரு லைன் சாட்ட போறீங்க, ஒரு லைன் தான். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது எல்லா கட்சிகளும் பிரதமர் யார் என்று ஒருவேளை முன்னிறுத்தக்கூடும். ஆனால் என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமோ என்று நான் யூகிக்கிறேன். அதை நோக்கி ஒருவேளை இந்த தேர்தல் நகரலாம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். முதல்ல வந்து இந்தியா கூட்டணியில் வந்து இவங்க டிஃபேக்டோ இருக்காங்க தாவேகா. அதாவது அடுத்த மீட்டிங்ல பெங்களூர்லயே அது நடக்கும்போது இவங்களை இன்வைட் பண்ண போறதா தான் சொல்லியிருக்காங்க. இல்ல இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன ஒரே ரீசன் சொன்னாங்கன்னா எம்பி இல்லைன்னு. பட் வந்து அவங்களுக்கு கிடைச்ச எம்பியுமே காங்கிரஸ் வந்து இப்போதைக்கு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற இதர கட்சிகள் காங்கிரஸ், ஐயுஎம்எல், இடதுசாரிகள் 2 பேரும் இப்போ தாவேகாவோட கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் தொடர போறாங்க. அடுத்த இடைத்தேர்தலில் அவங்களோட சேர்ந்து தான் போட்டியிட போறாங்க. இவங்களை விட்டு தனியாகவும் இவங்க போட்டியிட போறதில்ல, அவங்களும் தனியாக போட்டியிட. அது ப்ரூஃப் ஆயிரும். இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ்ல நம்ம இந்த விவாதமே வந்து அதுக்கான விடை வந்து அதுல உறுதியாயிரும். அவங்க வந்து பிஜேபி எதிரணியில் தான் இருக்க போகுது. பிஜேபி, அதிமுக, பாமக கூட்டணி இருக்குது, திமுக தனியா நிக்க போகுது. இவங்கெல்லாம் இவங்களை விட்டுட்டு போனாங்கன்னா நீங்க இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிடலாம். இவங்க வந்து தாவேகா, காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து தேர்தலில், அடுத்த இடைத்தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், அப்புறம் தான் 29 தேர்தல். இந்த 2 தேர்தலும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க போகுது, 6 மாசத்துலயோ எப்பயோ நடக்க போகுது. அதுல எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சிடும் இவங்க யார், எந்தெந்த அணி யாரோட இருக்குன்னு. அதுவே ஒரு உறுதி, அதுதான் ப்ரூஃப். மற்றதெல்லாம் இல்ல. நீங்க வந்து சார் சொன்னாங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கு மு. வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நேற்று முன்தினம், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நேற்று முன்தினம் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. ஒன்று. இன்னொன்று, இவரே மாணிக்கம் தாகூரே சொல்றாரு இந்தியா கூட்டணியில் தாவேகா இல்லைன்னு. தாவேகாவுமே சொல்லிடுச்சு இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு.
பட் சார் இருக்கிறதா நம்புறாரு. அதே சமயத்துல அவர் இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள நடந்துரும். திமுக தனித்து நிற்கிறது. இல்ல, தேர்தல் தெரிஞ்சிரும். திமுக தேர்தல்ல கண்டிப்பா நான் சொல்றது இன்னைக்கு நாம மட்டும் தான் பேசுறேன் சார். நான் சொல்றது டெல்லியில பார்லிமென்ட்ல வந்து பிஜேபி ஒரே நிமிஷம் சாரி பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ஒரு அலையன்ஸ் ஒரு இன்ஃபார்மல் அலையன்ஸ் தான் இந்தியா கூட்டணி. அங்க வந்து இப்ப கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இல்ல அந்த இடத்துல தான் தாவேகா என்ன மாதிரியான நிலைப்பாடு கேரளால கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஜென்ம வைரிகள், அங்க பெங்கால்லையும் அப்படித்தான். ஆனா வந்து அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இங்க வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கல, ஆனா ஒன்னாவே இருக்காங்க, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இது அதை விட இதுதான் வலுவான கூட்டணி. இவங்களும் பிஜேபி எதிர்த்து தான் பேச போறாங்க. ரெண்டாவது இந்த தேர்தலில் விட தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ்ல. இவங்க வந்து இந்த கூட்டணி இப்ப வந்து பாஜக அந்த கூட்டணியோட இவங்கெல்லாம் தாவேகா போயிடுச்சு, இவங்களை விட்டுட்டு போச்சுன்னா இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கு சீட் ஷேரிங் அக்ரிமெண்ட் கொடுத்து இவங்களுக்கு ஒரு 30% சீட்டு, இவங்களுக்கு 5% அப்படின்னு ஒரு யார் கொடுப்பா எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அதாவது தாவேகா காங்கிரஸ் இப்ப இருக்காங்க கூட்டணியில 4 கட்சிகளும் விசிக்கு குடுக்குற இடத்துல யார் தாவேகா தானே. இல்ல அது குடுக்குறதா இல்லையாங்கிறது இல்ல, அவங்களுக்குள்ள பேசி முடிக்கிறாங்க. அது யார் கொடுத்தாங்க எடுக்கிறாங்க அப்புறம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வார்த்தை விளையாட்டு. அப்படி பண்ணி அவங்க சேர்ந்து நின்னாங்கன்னா தட் இஸ் டிஃபேக்டோ இந்தியா கூட்டணி. டிஃபேக்டோ அதாவது அது நீங்க என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கங்க, தமிழ்நாட்டுல வேற எது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்தியா கூட்டணி. அது அந்த ரிசல்ட் வந்து வில் கன்ஃபார்ம் எவ்ரிதிங். இதெல்லாம் இந்த மொத்த விவாதமே அர்த்தமற்றதாயிரும். இந்த கூட்டணி சுருக்கமாக நீங்க அதிமுக கூட்டணியில பாமக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக தாவேகா இந்த வரிசையில் எடுத்துக்கிட்டா அஃப்கோர்ஸ் இந்த தேர்தலில் தாவேகா தான் அதிக வாக்கு வங்கி அப்படி வச்சுக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 கட்சிகளுக்கு பிறகு அதிக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக, அதன் பிறகு காங்கிரஸ் அப்படி எடுத்துக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கிறது, பாமக அதிமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ அதிமுக பாமக பாஜக ஒரு அணியாக இருக்கிறாங்க. தேமுதிக அந்த நிலமா இருக்குது. தேமுதிக மனித மக்கள் கட்சி, மனித ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியா நிற்கிறாங்க. தாவேகா கூட்டணியில பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? காங்கிரஸ். அப்புறம் விசிக இருக்கிறாங்க, மதிமுக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அவர் சொல்லிக்கிற போது வார்த்தை பயன்படுத்தினார், திமுக தனியா நிக்குது, தனித்து விடப்பட்டீர்கள் தனியா நிக்குங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல, இங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணியோடு தான் நிற்கிறார்கள். திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது, அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது, தாவேகாவிற்கும் கூட்டணி இருக்கிறது. யாரும் இங்கே தனியாக இல்லைங்கிறது நான் சொல்லிக்கிறேன். தனியா களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் மட்டும்தான். பேச்சுக்கு சொன்னேன். நிறைய இது ஸ்பெகுலேட்டிவ் தான். ஒருவேளை இந்த 3வது அணி அமைது இல்ல திமுக தலைமையிலேயோ கெஜ்ரிவால் தலைமையிலேயோ அல்லது சிஜேபி தலைமையிலேயோ அது எப்படி ஒருவேளை ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வருது அப்படின்னா அது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும், பாதகமா இருக்கும்? இல்ல, அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும். நீங்க ஒருவேளை மைனாரிட்டிஸ் யாரோட வாக்குகளை மைனாரிட்டிஸ் ஓட்ஸ், கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் தலித்துகளுடைய ஓட்ட ஒருவேளை அப்படி ஒரு விஜய் அவர்கள் தனித்து நின்று, காங்கிரஸ் அலையன்ஸ்ல இல்லாம விஜய் தனித்து நின்று அந்த ஓட்டுகளை பிரித்தால் அது வந்து பாஜகவிற்கு சாதகமாக போகிற ஒரு அபாயம் இருக்கிறது. வாய்ப்பு தனித்து நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறு யாரோ சில கட்சிகளோடு அவர் நின்னார்னா, காங்கிரஸ் இல்லாத அணி அப்படி சொல்லலாம், காங்கிரஸ் இல்லாத அணியில விஜய் தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் அது ஒருவேளை பாஜகவிற்கு இல்ல அது இந்த எலெக்ஷன்ல அது நடக்குமா? 29க்கு அந்த முயற்சி எடுப்பாங்க. நடக்கலாம்ங்கிற தெரியல, நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 3வது அணி மட்டும் ஒன்று அமைகிறது. காங்கிரஸ் தாவேகா ஒரு அணியாகும், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு அணி, மோடியோ அல்லது பாஜக வேற யாரும் பாஜக ஒரு அணியாகும். நீங்க சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன், தட் மீன்ஸ் கம்யூனிஸ்ட், சிஜேபி, இப்படி ஒரு 3வது அணி அமைந்தால் தேர்தல் முடிவுகள் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தேர்தலுக்கு பிறகு முடிவுகளின் அடிப்படையில் அது லைக் ஐக்கிய குஜரால் மாதிரி, தேவகோடா மாதிரி, விபி சிங் மாதிரியான ஒரு சூழல் ஒருவேளை இந்தியாவில் உருவாகக்கூடும். அது ராகுல் காந்தியாக இருக்காது, அது ஹங் பார்லிமெண்ட் சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் யாருக்கும் தனித்த பெரும்பான்மை கிடைக்காது, தனிப்பெரும் கட்சியாக என்ன கேட்டா அதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மைங்கிறது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் எப்பவுமே. சோ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அண்ணாவின் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாக அது அமையக்கூடும் நான் நினைக்கிறேன். அவரை விட நான் கொஞ்சம் சீனியர், 10 வருஷம் பெரியவன். உங்களுக்குலாம் 97 89 நடந்ததை நேரில் பார்க்குற வாய்ப்பு இருந்திருக்காது சின்ன பசங்களாம். சாரி டு சே தட். அது வந்து இவர் சொன்னதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அடாடா நிரந்தர ஸ்திரமான ஆட்சின்னு ஏங்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 6 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் கவுந்தது. 96 தேவகவுடா, 97 குஜரால், அப்புறம் திருப்பி 98 3 தேர்தலை பார்த்து நாடு அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலைமையில ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தோம். இன்ஸ்டெபிலிட்டி வந்து இந்த சர்வாதிகாரத்தை விட மோசமானதுன்னு வெகு பேர் முடிவுக்கு வந்துருவாங்க. அது இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது ஹங் பார்லிமெண்ட் வந்து நல்லதே கிடையாது, ஸ்திரத்தன்மை இருக்காது, கண்டினியூட்டி இருக்காது பாலிசியில. இப்ப கூட ஹங் அசெம்பிளி மாநிலத்துல வேறங்க, மத்தியத்துல வேற. மாநில அரசு இந்த ஒரு சின்ன குறுக்கீடு. நம்ம சுதந்திர போராட்டத்தை பத்தி கூட பேசுறோம். சுதந்திர போராட்டத்தை சார் பிறந்திருக்க மாட்டாரு,
ஜவஹர்லால் நேருக்கு அவர் குட்டி பையனா இருந்திருப்பாரு, இல்ல தவழ்ந்துட்டு இருப்பாரு. இல்ல இல்ல நாம குட்டி பையனா இருக்கும்போது இருந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னா சார்லாம் பல வரலாறு பேச முடியாது. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல நீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வரலாறு சொல்றீங்களே, நாங்க ஒரு நிமிஷம் இல்ல எல்லாத்தையும் அந்த குஜராத் கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் வாட்ச் பண்ணது நாங்க கல்லூரி மாணவர்களாக வாட்ச் நான் சொல்றது அதோட நெகட்டிவ்ஸ் வந்து இப்ப தெரியாது. இல்ல இப்ப தமிழ்நாடு அரசு நெகட்டிவ் அரசுன்னு சொல்றாரா? இல்ல அத சொல்லுங்க. இல்ல கவுந்ததுன்னா பாத்துக்கலாம். இது நான் வந்து இல்ல மாநில அரசு கவுறது கூட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஒரு மத்திய அரசு கவுறும்போது மொத்த நாட்டுக்கே பாதிப்பு. கவுத்தது யார் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல பட்ஜெட் பாஸ் பண்ண முடியல. கவுத்தது யார் தெரியுமா? காங்கிரஸ். அன்னைக்கு காங்கிரஸ் தான் கவுத்துச்சு. அப்ப காங்கிரஸ் கவுக்கும் அப்படிங்கிற மூடு இருந்துச்சுன்னா அங்க அசெம்பிளி வரும். தேச நலனில் அக்கறையோடு காங்கிரஸ் கவுக்காம இருக்கட்டும். திரு மாதவன் உங்களோட நிறைவு பார்வை. ஒருவேளை மூன்றாவது அணி அமைது அப்படின்னா ஆமா, நான் வந்து பல எழுச்சிகளை நான் எல்லாருக்கும் சீனியர்ங்கிற முறையில சொல்றேன். 1990ல நான் சந்திரன் பிபி சிங்க பர்சனலா நான் சந்திச்சிருக்கேன். அந்த காலத்திலேயே அவர் விழுந்தது தெரியும், சந்திரசேகர் எழுந்தது தெரியும். அதுக்கப்புறம் தேவகவுடா, ஐக்கிய குஜரால் எல்லாரையும் பார்த்துட்டு நான் பேசுறது என்னன்னா, அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நாடு இருக்கிற நிலைமை எப்படின்னா, இளைஞர்கள் எழுச்சி, அதாவது டெமோகிராபிக் டிரான்சிஷன் பாங்க, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் வந்து இளைஞர்களாக இருந்து மேல வர ஒரு தருணத்துல ஓவராக நம்ம நாளை பற்றி எண்ண வேண்டாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ரெண்டு கட்சிக்கும் ஒரு அரசை மற்ற கட்சியை தூக்கவும் தெரியும், வீழ்த்தவும் தெரியும். அதை மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2024ல பாஜக சொல்லும்போது 400 சீட்டுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எல்லா எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 400 சீட்டுக்கு மேல கிடைக்கும், தமிழ்நாட்டு கூட 200க்கு மேல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிலைமை மாறியது. அதே மாதிரியான 29 பிஜேபிக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போயிருதுன்னு கேட்கிறேன். அது அவசரப்பட்டு ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏன்னா கூட நான் தேர்தல் கமிஷனை பத்தி நம்ம ஒண்ணுமே பேசல, SIR அதாவது வாக்காளர் பட்டியலை பத்தியும் பேசல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுங்கன்னு தான் சொல்றேன். அது ஒரு லிஸ்ட் போட்டு இதுல எப்படியும் போலாம் அப்படியும் போலாம், இது ஒரு T20 மேட்ச் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறதா நான் ஒரு யதார்த்தம்னு நான் கருத்து கணிக்க வேண்டாம். இன்னும் ஒரு வருஷம் போனோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த 2.5 ஆண்டுகளில் திரு விஜய் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு இல்லையா? எத்தனை பேர் நம்பினாங்க? நானுமே நம்பல. ஏன் அப்படின்னா 2 கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்த போது அதன் மீது ஏற்பட்ட ஒவ்வாமை, வெறுப்பு, 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்று என்று இளைஞர்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? இங்கேயும் காங்கிரஸையும் பிஜேபியும் அவங்க பார்த்துட்டாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட இப்போ 15 ஆண்டுகளை முடிக்க போறாங்க. வாஜ்பாய் பீரியட்ல ஒரு 5 வருஷம், அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் காங்கிரஸை ஒரு நீண்ட நெடுங்காலமா பார்த்துட்டாங்க. அப்போ பாஜகவின் காங்கிரஸையும் பார்த்த இந்திய ஜென்சி கிட்ஸுக்கு புதிதாக ஒருத்தர் தேவைப்படலாம். தமிழ்நாட்டுக்கு பொருத்திய இந்த வார்த்தையை நான் தேசிய அளவுக்கு பொருத்துகிறேன். தேசிய அளவில் மட்டும் இவங்க 2 பேரை விட்டு வேற யாரும் வரைய கூடாதுன்னு நான் பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு தமிழ். கரெக்டா சார்? ரைட் சார், நன்றி சார். அப்போ அப்படி ஒரு சூழல் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தியை விட வசீகரம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க 2.5 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆவார் என்பதை யாரும் எப்படி நம்பவில்லையோ, திமுக நம்பல, நான் நம்பல, பலரும் நம்பாம அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது போல அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார். அவன் நிச்சயமா நிகழ்த்துவார். ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் மாற்றாக அவர் பிரதமராக வருவதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வர்ற செய்திகள் இருந்து நம்புறேன். அனைவரின் வருகைக்கும் கருத்து பதிவும் நன்றி.